ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ sin 0 வந்து எப்போவுமே 0 வரும். sin 90 வந்து 1 வரும். sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2. ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் காசுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். 1 வந்து 0க்கு வந்துடும், 0 வந்து 90க்கு போயிடும். அடுத்தது √3/2 வந்து 30க்கு வந்துடும், 1/2 வந்து 60க்கு வந்துடும். அடுத்தது 45 வந்து 1/√2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ tan அப்படின்னா என்னென்னா sin θ cos θ தான் tan. அப்போ 0 / 1 வந்து 0. அடுத்தது 1/2 / √3/2 வந்து 1/√3 வரும். ஸோ அடுத்தது 45 டிகிரி 1 வரும், 60 டிகிரிக்கு வந்து √3 வரும். அப்புறம் 1/0 வந்து இன்ஃபினிட்டி இல்லாட்டா அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது cot θ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். எப்படி sin θவை அப்படியே ஆப்போசிட்டாக காசுக்கு எழுதணுமோ அதே மாதிரி டேனை வந்து ஆப்போசிட்டாக காட் வந்து எழுத போகிறோம். அப்போ இன்ஃபினிட்டி இங்கே வந்துடும், 0 வந்து 90க்கு போயிடும், √3 வந்து 30க்கு வந்துடும், 1/√3 வந்து 60க்கு போயிடும், 1 வந்து அப்படியே அடுத்த இதுக்கும் 1 தான் வரும். அடுத்தது சீக்கண்ட் θ வந்து 1/cos θ. ஸோ அப்போ 1/1 1, அதுக்கப்புறம் 1/√3/2 வந்து 2/√3 அப்படி ரெசிப்ரோக்கலில் போகும். அப்புறம் √2, அப்புறம் 2, அப்புறம் இன்ஃபினிட்டி. ஸோ கொசிக்கண்ட் θ வந்து அப்படி சீக்கண்ட் θவை ஆப்போசிட்டாக எழுதுகிறோம். ஸோ இன்ஃபினிட்டி 2, √2, 2/√3 and 1. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்.